ஷேக் ஹசீனாவை இந்தியா நாடு கடத்த வேண்டும் என வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் வலியுறுத்தியுள்ளார். வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தனது ஆட்சியின் 100 நாட்களை நிறைவு செய்ததை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்து அரசு விசாரணை நடத்தி வருகிறது என்று கூறினார். போராட்டத்தின் போது 1500 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் 19,931 பேர் காயமடைந்ததாகவும் கூறிய முகமது யூனுஸ், ஒவ்வொரு மரணம் பற்றிய தகவலையும் சேகரிப்பதில் தங்கள் அரசு மிகவும் கவனமாக இருக்கிறது என்றார். மேலும் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியா நாடு கடத்த வேண்டும் என்றும், சிறுபான்மையினர் உட்பட அனைத்து சமூக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் தனது அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.